திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களது பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயினம். ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்கய்யா. ஸ்ரீதேவி ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, ஆலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருநான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த
தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருவள்ளூர் கோயில் அடைதல். வாங்கம்மா, சொக்கமல்லம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் நன்றி ஐயா. அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் அருளும் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெற்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர்கள் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாங்க, திருக்கோயில் திறக்க போரூர் செண்பகல்யமாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அழற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. வாங்க ஐயா. லலிதா பாலசுந்தர ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாயனம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையல் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி ஊப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 326வது நாளாக மூயையில் செற்ற ஞான்று இந்த மூவரில் இருவனின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அவ்வருள் செய்த தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பொன்கூருளானே. அடையார் பெருமக்களே, இன்றைக்கு திருவாசகத்துல 10வது பகுதியாகிய திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம், நிட்டை காணுதல் சிவனோடு ஐக்கியமாதல். அதுதான் ஐயா இன்னைக்கு சொல்லும் போது முப்புறம் செற்றார் சொன்னார். அந்த முப்புறம் செறுதல் தான் அந்த சுந்தரமூர்த்தி சாமி பாட்டு. மூயையில் செற்ற அன்று இந்த மூவரில் இருவரின் திருக்கோயிலின் வாய்தல். 3 அரக்கர்களை அடித்து 3 நல்லவர்களுக்கு அருள் செய்தார். அதுல 2 பேர் காவலாளர் இருக்காங்க. ஒருத்தர் மணிமுழா முழக்கிறாரு. சுந்தர செய்த திருப்புன்கூர் தேவாரத்தோட ஆரம்பிக்கிறோம். அதான் சிவனோடு ஐக்கியம் என்று சொல்லி இப்பொழுது நாம் அந்த சிவனோடு இடையறாது நிற்றல்
என்ற வகையில முதல் பாடல் பூவேறு கோணம். ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. சிவாய நம. செம்பலம் செம்பலம் அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா கோத்தும்பி தானையா? ஆமா, திருக்கோத்தும்பியா 10. செம்பலம் பூவேறு கோணம். பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் வரையும் பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறிய மாவேறு சோதியும் வானவரும் தாமறிய சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பூவேறு கோன் என்பது நான்முகன், நாவேறு செல்வி என்பது கலைமகளாகிய சரஸ்வதி, மாயேறு சோதி என்று சொல்லுவது பெருமானுடைய அந்த மா என்றால் சிறப்பு என்ற பெருமையுடையவன். அந்த பெருமையுடைய சேவேறு சேவடி, சே என்றால் எருதின் விடையிலே வருகிறான். அந்த விடையை கொடியாகவும் ஊர்தியாகவும் வைத்து வருகிறான் என்ற செய்தியை சொல்ற பாடல். பூவேறு நாயேறு மாயேறு சேயேறு என்று. இந்த திருக்கோத்தும்பி என்னுடைய கல்லூரி காலத்துல படித்தது. எனக்கு நம்ம நடராஜையா குடியிருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, வாராஜபாத்து, அங்க ஒரு இந்து மத பாடசாலை இருந்தது. அங்க ஒரு தணிகையரசன் ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவர் திருக்கழுக்குன்றத்துல திருவாசக விழா நடந்த போது, நான் கல்லூரி படிக்கிற காலத்துல இந்த திருக்கோத்தும்பி என்ன பண்ணாரு, ஜெராக்ஸ், அந்த காலத்துல அவரு அந்த அப்பெல்லாம் ஜெராக்ஸ் கிடையாது, ஸ்டென்சில் போடுன்னு சொல்லி அதை ஸ்டென்சில்ல டைப் பண்ணி காப்பி எடுத்துட்டு வந்து இந்த பதிகத்தை கொடுத்து இந்த பதிகத்துக்கு விளக்கம் சொல்லி அதை எல்லாரையும் படிக்க வச்சார் திருவடி கோயில்ல. முதல் நான் சொல்றது 68 69 நினைக்கிறேன். அப்ப படிச்சது. அப்ப அந்த 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 20 பாட்டையும் மனப்பாடம் பண்ணி அந்த அப்ப சின்ன வயசுல படிச்சது. அதனுடைய மலரும் நினைவுகள். வாழ்க வாழ்க. அதுக்கு வாராஜாபாத் தணிகை இந்து மத பாட தணிகை அரசு தான் அதுக்கு அடிப்படை காரணம். வாழ்க வாழ்க. அப்படிலாம் நான் பெரியவங்க இருந்தாங்க அந்த காலத்துல. வாழ்க. 2வது பாட்டு நானார் என் உள்ளமார். நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், வானோர்கிறான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலித்தேரம்பலவன் தெனார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பி நானார் என் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உண்பலித்தேரம்பலவன் தேனார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பியே தேனார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று தேடரம்பர அந்த தேடுதல் தான் நெட்டை கூடல். கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் நெட்டை கூடல். அதுதான் தேனார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பி என்று பெருமானுடைய தேனார் கமலத்தை சிந்தித்தல் தேனித்தல் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார். அந்த தேனித்தான் தியானித்தல்
அந்த தேனார் கமலமே சென்று ஊதாய் கொத்தும்பி என்று மணிவாசக பெருமான் அந்த தும்பியை அழைச்சி தும்பியை தூது விடுற மாதிரி சொன்ன பாட்டு. பெருமானை நோக்கி தூது விடுதல். ஏன்னா நான் உன்னை நெட்டை கொடுக்கிறேன், நீ என்னை வந்து, நான் உன்னை கூடதில்ல, நீ என்னை வந்து கூட வேண்டும் என்று தூது விடுத்தல். வாழ்க வாழ்க. சாமி, இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில ரமணர் தான் அந்த நான் யாருன்றது விசாரம் பண்ணாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அன்னைக்கே மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருங்க, நான் யார், என் மனம் யார், ஞானங்கள் யார். நான் யாருன்றது பொதுவா வந்து திருவண்ணாமலையில தான் அந்த நான் யாருன்ற பகுதியை ரொம்ப விளக்குனதா சொல்லுவாங்க. அவர் தான் வந்து அந்த நான் யாருன்றதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்து பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மாணிக்க இருந்தவரு அந்த போன நூற்றாண்டுல, இது வந்து 2000 ஆண்டுக்கு முன்ன மணிவாசகர் பாடினார். நானார் என் உள்ளமார் ஞான உள்ள பெருமானை உள்ளத்திலே தேடுதல், வெளியில தேடாம உள்ளத்திலே தேடுதல். நான் யார், என் உள்ளமார் ஞானங்களார், என்னை யார் அறிவார் அப்படின்னு. அதுதான் உண்மை உலகத்துல ஐயா பாடுவாங்கல்ல, அந்த இது ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன்னடம் அஞ்செழுத்து தான் ஏது. அதுதான் உண்மை விளக்க விரிவுரை. இதுக்கு தத்துவ விசாரம் பேர் இல்லைங்கய்யா, தத்துவ விசாரம். ஆமா ஆமா, தத்துவ விசாரம். நன்றிங்கய்யா, நன்றி. தத்துவங்களை வரையா மண் முதல் நாதம் வரை பெருமான் 36 தத்துவங்களும் தேடி அந்த பெருமான் அந்த நாதத்துக்கு மேல நாதாந்த பொருளா இருக்கிறான். இந்த தத்துவங்கள்லாம் உணர்ந்து கொஞ்சமா மேல போன அப்புறம் இதெல்லாம் பெருமான் அல்ல, இதுக்கு இந்த நாதத்துக்கு மேல அவன் நாதாந்த பொருளா இருக்கிறான். அந்த நாதாந்தத்துல அவன் நாடமாடாகிறான். அந்த நடமாட்டம் அஞ்செழுத்து அஞ்செழுத்துவனும் அவன் அடையலாம்ன்றத உண்மை விளக்கத்தினுடைய சாரம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து திணைத்தனை உள்ளதோர் ஓய்விலாதன மேல திணைத்தனை உள்ளதோர் 3வது. திருச்சிற்றம்பலம். திணைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுதொரும் எப்போதும், அனைத்தெலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும், குடிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே. பெருமானுடைய திருவள்ளுவர் எங்க இருக்குது? அந்த காலையில பூக்கிற அந்த பூவில் இருக்குது. அந்த பூவில் இருக்கிற தேனை தான் வண்டுகள் அருந்துகின்றன. அந்த வண்டுகள் வந்து அருந்ததுக்கு முன்னாடி அந்த பூவை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியில சேர்த்துடணும் அப்படின்னு நம்முடைய பண்டைய வழிபாடு. அதனாலதான் அதுக்கு தேனித்தல்னு பேரு. தேனித்தல்னா தியானித்தல். அந்த தியானம்தான் நெட்டை கூடுதல்னு சொல்லுவாங்க. இது எங்க திருக்கழுக்குன்றத்துல அந்த மாணிக்கவாசகர் விழா நடத்த ஆரம்பிச்ச காலத்துல 45 ஆரம்பிச்ச காலத்துல அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த ஆனி மகத்துக்கு முந்தின நாள் ஆனி ஆயில்யம் காலையில எழுந்து மலை மேல போய் பெருமானை கும்பிட்டு சாயந்தரம் மலை வலம் வந்து அங்க அந்த நடக்கிற நிகழ்ச்சிக்கு தேனித்தல்னு பேரு. அந்த தேனிப்பு திருவிழான்னு பேர் அந்த இடத்துக்கு. மலையை சுற்றி வாரத்துல பாதி இடத்துல இருக்கும். நம்ம தாமரை விட தாண்டி அந்த பக்கம் போதும் சொக்கம்ம மலைச்சாரல் தாண்டின உடனே அங்க ஒரு பாறை இருக்கு. அது மேல வந்து எங்க ஐயா வந்து நம்ம எங்க அப்பாவோட குரு மறைமலடிகா முதல் மாணவர் அழகரடிகள்னு அவர் தான் அந்த விழா நடத்துவார். தேனிப்பு திருவிழா நடத்துவார். ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். அங்க உட்காந்து பெருமானை இந்த தியானித்தல், ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து சொல்லி அதை விளக்கி அதை வச்சு பெருமானை தியானித்து சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்று அந்த தியான கூட்டம் நடக்கும். அது 1945 ஆரம்பிச்சது. இப்ப வந்து என்ன இப்ப 80 ஆண்டு ஆக போகுது. அந்த அவ்வளவு நாள் அந்த விளக்க அந்த சென்னை சிறுநீரகத்துல நடத்துறாங்க. அந்த விழால போனா ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கு வந்து மழை கூட்டம்னு பேரு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அங்க மழை பெய்யும். அந்த ஊர்ல கடல் சொல்லுவாங்க, இது மழை கூட்டம்னே சொல்லுவாங்க. அது வரும்போதே கொடை எடுத்துன்னு வருவாங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு போக சொல்ல கண்டிப்பா மழை பெய்யும். திருக்கோணம் சுத்தி மழை பெய்யும். ஆனா காலையில வரைக்கும் மழை போதுல வெயிலா காயும். சாயந்தரம் கண்டிப்பா மழை பெய்யும். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. அதுக்கு தியானித்தல் தேனித்தல் அந்த நிகழ்ச்சியில அப்படி போடுவாங்க. தேனிப்பு உரை அப்படின்னு போட்டு ஆசிரியர் அழகரடிகள்னு போடுவாங்க. அதுல திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்பொழுதும், அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும்.
ஆனந்தம் என்பது நம்மை உலகிலிருந்து அருளிலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற சூழல். நாம் எப்போ உலகிலே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், அதிலிருந்து மாறி அருளிலுக்கு கொண்டு இருக்கிற அந்த ஆனந்த தேன் உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. வாழ்க வாழ்க வாழ்க. கண்ணப்பன் ஒப்பதும் 4வது. சிவலலிதா லோகநாதன் வாங்க. வாங்க அரக்கோணத்தம்மா, வாங்க லலிதம்மா, அரக்கோணத்து லலிதம்மா வாங்க. ஐயா அவங்க அனுஷ்டானத்துல இருப்பாங்க ஐயா. அடுத்தவங்க கூப்பிடு. அடுத்தது சிவ புனிதவதி வாங்க. சிவாய நமங்க ஐயா. திருச்சி திலகவதியார் புனிதவதியார் நம்ம நிகழ்ச்சிக்கு வராங்க. வாழ்க வாழ்க. சிவ சிவா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணிந்து என்னை வா என்ற வான்கருணை துண்ண பொன்னீட்டுக்கே சென்றுதாய் கோத்தும்பி துண்ண பொன்னீட்டுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அன்புனாலே சிவம்னு சொல்லி காட்டினார் நம்முடைய திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. அந்த சூழ்நிலையில மணிவாசக பெருமாள் கண்ணப்பனுக்கு ஒரு அடையாளம் வேணும்பா, எனக்கு ஒரு அடையாளம் காட்டுனா அதுக்கு கண்ணப்பன் தான் அடையாளம்னு அந்த காலத்து மணிவாசக பெருமான் சொன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. அவன் என்ன பண்ணா, தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன் என்று சொல்லி குடிமித்தவருடைய பேரை கேள்விப்பட்ட உடனே அவன் தேவுமால் கொண்டான். அதுதான் ஸ்ரீதேவ். அதனாலதான் அந்த 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 அதுக்குதான் நேசம்னு பேர் எல்லாம் இருக்கு, சிவநேசன் சொல்லி அழைச்சோம். அதனால அன்பு என்றாலே கண்ணப்பன் தான் என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். கண்ணப்பனொப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளி. சிவகோசரியார் கொண்டது அந்த காட்சி கிடைச்சது, நமக்கெல்லாம் அது கிடைக்கல. அந்த கண்ணப்பனுடைய அன்பை சிவகோசரியாருக்கு காட்டினார். வாழ்க வாழ்க. அடுத்து அத்தேவர் தேவர் பரமேஸ்வரி அம்மா ஐயா. நான் பாடட்டுமா? விண்ணப்பம் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். ஒரே ஒரு செகண்ட். அந்த சிவலோகநாதன் இருக்காருல்ல, அவர் வண்டியை நிறுத்திட்டு அவர் வந்து பயணத்துல இருக்கிறாரு. வண்டி அவர் தான் டிரைவரா இருக்கிறாரு. வண்டியை நிறுத்திட்டு நமக்காக காத்துட்டு இருப்பாரு. அதனால ராஜா ராணியம்மா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருங்க. ஆமா ஆமா வண்டி நான் படிக்கிறேன்னு சொல்லி படிக்கலாம் ஐயா. எனக்கு இந்த இதுல ஸ்கிரீன்ல வந்து தெரியல, சில சமயங்கள்ல மாறி மாறி வருது. வரிசையா நான் வந்து ஸ்கிரீன்ல பேரை எழுதி வச்சிருவேன், அந்த வரிசைப்படி கூப்பிடுவேன். பேர் டக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருங்க. கிரண் வந்த உடனே கொடுக்குறீங்களா, அதே மாதிரி ஐயா சிவலோகநாதன் ஐயாவும் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த பயணத்தை அது பயணத்துல இருக்கும்போது நிறுத்திட்டு அவர் கை தூக்குனா அவரே படிக்கலாம் ஐயா. நான் அவர் வந்து நான் படிக்க வேண்டியது அவ்வளவுதான். சிவாயிரம். சரி வாங்க சிவலோகநாதன். அவர் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வாய்ப்பு கொடுத்துடலாம். வாழ்க வாழ்க. வாங்க வாங்க. நமச்சிவாய சுவாமி. வாங்க வாங்க சுவாமி. அத்தேவர் தேவரா? ஆமா, 5வது பாட்டு அத்தேவர் தேவர். திருச்சிற்றம்பலம். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதென் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. நமச்சிவாயம். தேவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்துல புண்ணியம் செஞ்சு தேவலோகம் போட்டாங்க, அவர்கள்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களெல்லாம் பொய்த்தேவர்கள். ஏன்னா அவர்கள்லாம் மீண்டும் இங்கே வந்து பிறந்துதான் இறைவனுடைய அருளுக்கு ஆட்பட வேண்டும். அங்க இருந்து அப்படியே போயிட முடியாது, திரும்பி இங்க வரணும். சிவன் உய்ய கொள்கின்ற என்ற நோக்கி இங்கதான் வரணும். அதனால் அவர்களை பொய்த்தேவர் என்று சொல்லிய மணிவாசக பெருமான் மெய்யான தேவன் யாருன்னா
சிவபெருமான் தான். அதனாலே தேவதேவன் மெச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் அந்த மெத்தேவ தேவர்க்கே சென்றூதாய் கூத்தும் என்று அந்த தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. வைத்த நிதி பெண்கள் லலிதா லோகநாதம் ஐயா. யாரு கிரண் யாரும் வந்து அப்புறமா ஐயா லலிதா லோகநாதம் பாட்டுங்களா? படிங்க படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வைத்த நிதி பெண்டேர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்கோ சென்று உதாய் கோத்தும்பே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த வைத்த நிதி பெண்டு மக்கள் குலம் கல்வி எல்லாம் என்னடா இந்த உலகத்தினுடைய பித்தத்தை உண்டாக்கும். அந்த பித்தத்திலிருந்து செழிந்து அந்த சித்த விகாரம் தெளிவனுனா அந்த வித்தக தேவராகிய திருப்பெருமானை சிந்திக்க வேண்டும். அதற்காக கோத்தும்பியை தும்பியை விடுகிறார். அரச வண்டாகிய கோத்தும்பியை தூது விடுகிற பாடல். அதாவது தூதுன்னு சொல்லுவாங்க அதை. வாழ்க வாழ்க. வித்தக தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. நான் இந்த உலக பித்திலிருந்து மாறி பெருமானுடைய பித்துக்கு ஆளாக வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சட்டோ நினைக்க. வாங்க கிரண் பாடுங்க. வாங்க. அடுத்தது பரமேஸ்வரியம்மா. பரிதிமார் கலைஞர் வரஜா. திருச்சிற்றம்பலம். சட்டோ நினைக்க மனதமுதான் சங்கர் கேட்டேன் மரபினோ கெடுபடா திருவடியை ஓடாத பாவி பொழும்பறை நாம் ஒருவரியோம் சித்தாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்ம நடராஜ அடிக்கடி சொல்ற கண்ணு போய் ஒட்டணும் நானு அது அந்த மாதிரி ஒட்ட மாட்டேன்து. அப்படி ஒட்டாத பாவியாய் நான் இருக்கிறேன். எதனால என்னுடைய நினைப்பெல்லாம் உட்கார்ந்த உடனே எங்கெங்கயோ அலபாயுது. மனமெனும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஒன்றி சிரம் என்னும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடுவதனால மன அலபாயுது, ஒட்ட மாட்டேன்து. ஆனால் சட்டோ நினைக்கிற நினைப்பு ஒரு நிமிஷமாவது பெருமானுடைய உண்மையாகவே நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய் நின்னா அந்த சட்டோ நினைக்க சிறிது நேரமாவது பெருமான் நினைக்கிறால் அது ஒட்டிவிடும் என்ற செய்தியா பாடல். ஆனால் அதை ஒட்டாத பாவியா நான் இருக்கிறேன், எனக்கு ஒட்டத்துக்கு அருள் புரியணும். அதற்கு கோத்தும்பியை என்ற தும்பிய தூது விடுற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஒன்றாய் முளைத்து. தர்ஷன் படிக்கட்டுமா ஐயா? படிராஜா படிராஜா. தர்ஷன் கண்ணுக்கினியான். திருச்சிற்றம்பலம். ஒன்று ஆய் முளைத்து எழுந்து என் தன்னையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவியை ஏற்று வித்த என் தாதைக்கும் எம்மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு பெருமான ஒன்றிய மனத்தோடு நினைக்க வேண்டும். ஒன்று இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலாற்கடிந்தான் தன் அடியவர்க்காச் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நான் போய் பெருமானை போய் பார்த்தேன்னு சொல்றதை விட பெருமான் என்னை பார்த்து நீ என்னைக்கு வந்தப்பான்னு கேள்வி கேட்கணும். அதுதான் ஒன்று இருத்து நிலைத்தல். அந்த ஒன்று நபம் பலவாக விரியும். அப்படி விரிவதற்கான சூழ்நிலையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று கோத்தும்பியை தூது விடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கரணங்கள் எல்லாம்
9வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. ஆமா. சரணங்கள் எல்லாம் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற ஐயா. கரணங்களா சரணங்களா? கரணங்கள் தான். முதல் சொல்லு கரணங்கள், 2வது சொல்லு சரணங்கள். கரணங்கள். ஆமா ஆமாங்க. ரெண்டாவது வழியில சரணம், முதல்ல இருக்கிறது கரணம். கரணம் அப்புறம் சரணம். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கு அறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நமக்கு புறத்துல இருக்குது கருவிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, அது மூலம் செவி ஒளி உதவியெல்லாம் கருவிகள். ஆனா அகத்தில் இருப்பது கரணங்கள். அதுக்குதான் அந்த கரணம்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அந்த மனம் அது என்ன பண்ணும்? பெருமானை சரணம் செய்ய, பெருமானிடத்திலே அடைக்கலம் புக வேண்டும் என்று கருதுதல் தான் தியானித்தல், தேனித்தல் என்று சொல்லுவாங்க. அதனால சரணங்களே சென்று சார்தலுமே, கரணங்களாகிய அந்த கரணங்கள் பெருமானுடைக்கு சரணத்துக்காக போய் சேர வேண்டும். அது எங்கெங்கோ உலகில் அலைஞ்சுக்குது. அதை இழுத்து பிடிச்சு பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சரணங்களே சென்று சார்தலுமே. வாழ்க வாழ்க. அடுத்து நோயுற்று மூத்து. 10வது. நாகராஜன் ஐயா இருக்கீங்களா? சிவாயிடு. கௌசல்யா அம்மா வாங்க. அடியன் படிக்கிறியா? சிவாயிடு. படிங்க. நோயுற்று மூத்து நோயுற்று மூத்து நான் உந்து கன்றா இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறிய வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்டதன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஆன்மாவாகிய நான் தடுமாறுகிற போது எப்படி இருக்கிற? நோயுற்று மூத்து நுந்துகன்றா இங்கிருந்து. அந்த தடுமாற்றத்துக்கு நுந்துன்னு பேரு. அந்த தடுமாற்றத்திலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்று கோத்தும்பிய அந்த அரச வண்ட தூது விடுறாரா. வாழ்க வாழ்க. அடுத்து வன்னெஞ்ச கல்வன். வல்நெஞ்ச கல்வன் மலவலியன் என்னாதே கல் நெஞ்சே உருகி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் மணித்தில்லை அம்பலவன் பொன்னம்மன் கழலுக்கு சென்றுதாய் கோத்தும்பி அன்னம் திளைக்கும் மணித்தில்லை அம்பலவன் பொன்னாம் கழலுக்கு சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சி. யான் எனது என்ற செருக்கினால நான் வன்னஞ்ச கல்வனாக இருக்கிறேன். அதனால என்னுடைய மனம் எப்படி இருக்குது? கல்லு மாதிரி இருக்குது. அந்த கல்லை பிசைந்து கனியாக்க வேண்டும். அதற்காக அந்த அரச வண்டை தூது விடுகிறேன். ஆனா அதான் காலங்காத்தால போய் தேன்ல இருந்து போடுக்குது. ஆனா நம்ம எடுக்கிற மாதிரியும் அது எடுத்துடுது. அதனால அதை தூது விட்டு அதன் மூலமாக இறையருளை பெறுதல். நான் போய் பூ பறிக்கிடுவா, அந்த பூ தேனை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சேர்த்து எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அந்த அரச வண்டை தூது விடுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நாயேனை தன்னடிகள். வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது
என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றோதாய் கோத்தும்பி தீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றோதாய் கோத்தும்பி சென்றோதாய் கோத்தும்பி. நான் செய்கிற பிழைகளை பொறுத்தால் மட்டும் போதாது, அந்த இனிமேல் பிழை செய்யாமல் என்னை தவிர்க்க வேண்டும். அதற்கு அடையாளமாக பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையன் சீயேதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும். நான் செய்கிற பணிகளை அவளை ஏற்றுக்கொண்டால் அவன் பிழையை தவிர்ப்பான். அதுதான் ஐயா நம்ம அவங்க பாடுவாங்க, நம்ம சிவனேச ஐயா. பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானைன்னு சொன்னதுக்கு அதுக்கு முன்னோடியான பாட்டு இந்த பாட்டு சொல்லுவாங்க. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமனை சீயேதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசன். அவன் தாயோட அந்த கருணையினாலே நான் என்னுடைய பிழையை பொறுப்பது மட்டுமல்லாமல் இனி பிழை செய்வாது என்னை தவிர்ப்பான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நான் தனக்கு அன்பு இன்மை. காந்திமதி அம்மா வாங்க. காந்திமதி. சிவா திருச்சிற்றம்பலம் பாடுறையா. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆண்டு கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே, கோன் என்னை கூட குளிர்ந்துதாய் கோத்தும்பி, கோன் என்னை கூட குளிர்ந்துதாய் கோத்தும்பி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அன்பு உடைமைக்கு கண்ணப்பரை காட்டிய மணிவாசக பெருமான், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்று காட்டிய மணிவாசக பெருமான் அன்பு இல்லாமைக்கு யார உதாரணம்? தன்னையே காட்டிக்கொள்ளார். நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம். நான் வெறும் ஆசையாலேயே வாழ்க வந்தேன். இது ஒண்ணு அது ஒண்ணுன்ற ஆசையினாலே வாழ்கிறேன், ஆசை பற்றி அறையலுற்றேன்னு. அதனால அன்பின்மைக்கு அடையாளம் நான் தான் அப்படின்னு சொல்ற அந்த பாட்டு. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், ஆனாலும் நான் பெருமானை நினைக்கிறேன். தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார். நினைப்பினாலே பெருமானை பற்றலாம், நினைப்பினாலே பெருமானை நாம் பற்றுவதல்ல, பெருமான் நம்மை பற்றுதல் என்ற செய்தான் இங்க. தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாம் அறிவார் சொல்ற பெருமான் நம்மை பற்றுதல். வாழ்க வாழ்க. கருவாய் உலகினுக்கு. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா வாங்க. வாங்கய்யா. அடியார் பெரும்புல மூழ்குவார் பாருங்க. சிவாத்து சித்தம் பச்சிவாய வாழ்க்கை நாதன் தாய் வாழ்க்கை இப்பொழுது எண்ணெயில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவாத்து சித்தமன் அடியார் பெருமக்கள் பாரம்பரியம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பயமல மந்திர சொந்த பத்தத புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் தூபதீபம் தூபதீப நிராஞ்சனி. அடியார் பெருமக்கள் பதம் சரணம் சரணம் சிவா. சிற்றமணம். கருவாய் உலகிற்கு புறமாய் இப்புறத்தே மறவார் மலக்குழ மாதினோடும் வந்தர்களை அருவாய் மரபையில் அந்த நாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே என்னந்தாய் போதும்பே. கருவாய் புறமாய் புறத்தே முழுவார் மலக்குழல் வந்தர்களை
அருவாய் மனை வயல் தன்னாய் ஆண்டு கொண்ட பெருவான தேவர்க்கே கோரும்பி திருவான் தேவர்க்கே சென்றாய் கோரும்பி. நன்றி, வணக்கம். இந்த உலகம் தோன்றுவதற்கு அவன் கருவாய் இருக்கிறான். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய். ஆனா அவன் அந்த உலகத்துக்கு உள்ள இருக்கிறானா? இல்ல இல்ல, நம்மை உலகத்திலே ஆட்படுத்தி அவன் உலகத்துக்கு அப்பாலாய் இருக்கிறான். அதனால உருவத்திலே அவன் அந்த உலகமா இருக்கிறான், அருவத்திலே அவன் அதற்கு அந்த கருவிக்கு மேற்பட்ட பொருளாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நானும் என் சிந்தையும். தாமோதர் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ் சடையோ நாண்டில நீல், வானும் திசைகளும் கடலும் ஆய பிரான், தேனுந்து சேவடிக்கு சென்றூதாய் கோத்தும்பி, தேனுந்து சேவடிக்கு சென்றூதாய் கோத்தும்பி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இறைவன் தான் இயற்கை, இயற்கை தான் இறைவன். அதனால கடவுள் இருக்கிறானா இல்லையானா, கடவுள்னு சொன்னோடனே அவன் இருக்கான்னா, உள்ளுனாலே அவன் உள்ள பொருள் தான். ஆனா கடவுள்னு சொல்லிட்டு அவன் இல்லைன்னு சொன்ன எப்படி? நீ சொல்ற இயற்கை தான் இறைவனா இருக்கிறான். வானும் திசைகடலும் ஆகடலும் ஆய பிரான். பெருமானை தியானிப்பவர்களுக்கு அருவுருவமாக இறைவனா இருக்கிறான். உருவாக இயற்கையாக நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என பெருமான் ஐம்பூதங்களாகவும் அதற்கேற்ற மாதிரி இருக்கான். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நெல்விசும்பு, நிலா பகலோன் புலனாய் அமைந்தருடு எண்வகையாய் புணர்ந்த நின்ற நிலைதான் வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபிரான் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. உள்ளப்படாத. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும், உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும், தள்ளப்படாத களிவந்தவான் கருணை, வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி, வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றோதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். அருமையில் எளிய அழகே போற்றுன்னு சொல்லி பெருமான் உள்ளப்படாத திருவுரு. யார் அவனை பத்தி அவன் இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகமா கேள்விக்காரங்களோ அவனுக்கெல்லாம் உள்ளப்படாதவன் இருக்கிற பெருமான் அவன் இருக்கிறான் என்று நம்புகிற போது அவன் உள்ளும் பொருளாக இருக்கிறான். அதனாலே அருமையில் எளிய அழகே போற்றி என்று அடியவர்க்கு எளிவனா இருக்கிற தன்மையை உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் என்று சொல்றார். அந்த உள்ளுதல் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. பொய்யாய செல்வத்தை. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். இருக்காங்களா? வாங்க. தற்கால நேசனாயினார். வாழ்க. 17வது பாட்டியா? பொய்யாய செல்வத்தை. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும், மெய்யா கருதி கிடந்தே ஆட்கொண்ட. ஆடியோ வந்து போதியா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும், பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும்,
மெய்யா கருத்தி கிடந்தேனே ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்றவன்றன் செய்யார் மலரடிக்க சென்றுதாய் கோத்தும்பி செய்யா மலரடிக்க சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பொய்யாய செல்வம் இந்த உலகத்துல நம் கையில இருக்கிற செல்வம் பொய்யானது. அது இருந்தாலும் தொல்லை, இல்லைன்னாலும் தொல்லை. அதனால அதுக்கு பொய்யாய செல்வம். ஆனா அது மெய்யான செல்வம் யாரு? சிவபெருமான் தான். அந்த மெய்யான செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்னு அந்த திருவடிதான் செல்வம். அதனாலே செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி செல்வ நெடுமாடம் சென்று சேடோங்கி செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்பதனாலே அந்த செய்யார் மலரடிக்கு சென்றுதாய் கோத்தும்னு அந்த திருவடியை சேருவதற்காக அரச வண்டை தூது விடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. தோலும் துகிலும் சூடல் தோடும் பல்வெண்ணை நேரும் பசு சாந்தும் பைங்கிலியும் சுலமம் தொக்க வளையும் மூடை தொன்மை கொலமே குளிர்ந்தோதாய். மீட் போடுங்கம்மா, மீட் போடுங்கம்மா. மீட் போடாம பாடிட்டீங்கம்மா. கைப்பற்றுச்சுங்க, தெரியாத கைப்பற்றுச்சு. சிவபெருமானே சிவசிவா. சரிங்க. உங்க ஆர்வத்தை மெச்சுக்கணுமா சிவபெருமானே. இந்த நிகழ்ச்சி பாடுறதுக்கு மட்டுமல்ல, கேட்கறதுக்கும் உரியது. அதனால நம்மளும் பாடினா அடுத்தவங்கள பாட விட்டு கேட்கணும். அது ரெண்டுத்துக்கும் என்ன அதுக்காக தெரியாம கைப்பற்றுச்சா ஐயா சிவபெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. நானும் பாடிட்டு இருந்தேன், அது தெரியாத பற்றுச்சுங்க ஐயா. சரிமா சரிமா சரிமா. கேட்டும் பழகுங்க. சரி, நன்றி. தோலும் துகிலும் யாரையா பாடுறது? அவங்க அம்மா பாடிட்டாங்க. பாண்டியன் ஐயா வாங்க. தோளும் துகிலும் குழை அஞ்சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்க வளையுமுடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். தொன்மை கோலம், பெருமானுடைய தொன்மை கோலம் அது அம்மையப்பனாக இருப்பது. அதான் தோல் என்பது ஆணுக்குரியது, துகில் என்பது பெண்மைக்குரியது, குழை என்பது ஆண் அணிவது, தோடு என்பது பெண்மைக்குரியது. அதே மாதிரி பால் வெள்ளை நீர் என்பது பெருமான் மெய்யலாம் வெந்நீர் பூசிய மேனியான், பசுஞ்சாந்தும் பைங்கிளிம் என்பது அம்பாளுக்குரியது. அதனாலே சூலமும் தொக்க வளையும், பெருமான் கையிலே சூலம் இருப்பான், அம்மா கையில வளையேந்தி இருப்பார். அதனால இப்படி அம்மையப்பனுமாக இருக்கிற இந்த கோலம்தான் தொன்மையான கோலம் என்று சொல்லி அந்த கோலத்தை நாம் அடைய வேண்டும். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அறமுதே என்று பெருமானை நோக்கி தூது விடுகிற பாடல். வாழ்க வாழ்க. கல்வன் கடியன் 19வது பாட்டு. வாங்க. காமாட்சி அம்மா இருக்கீங்களா? வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. ஐயா பாடுறாங்க ஐயா. சுவாயனம் ஐயா. அதுதானே கூப்பிட்டாங்க ஐயா. கல்வன் கடியன் தானே ஐயா? ஆமாமா, 19வது பாட்டு. கல்வன் கடியன் அதான் பாடுறாங்க ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. கல்வண்ண கடியன் கலதீவன் எண்ணாத வள்ளல் வர வர வந்துழிந்தான் என் மனத்தே உள்ள துரு துயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் தெல்லும் கழலுக்கு சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம் ஐயா. வள்ளல் வர வர வந்து ஒழிந்த, அவன் என்னுடைய உள்ளத்திலே போகணும். நான் போய் அவனை தேடுறதில்லை. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்பதைத்தான் வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு பூமேல் அயனோடு. உமா அம்மாவாக. திருச்சிற்றம்பலம். ஆமா, திருச்சிற்றம்பலம். பூமேலயனோடு மாலும் புகழ் அரிதென்றே ஏமாறி நிற்க
அடியேன் இருமாக்க. நாய் மேல் தவிடிட்டு நன்றாய் பொருள்படுத்த திருமேனியானுக்கே சென்றுதாய் கோதும்பி. நாய் மேல் தவிடிட்டு நன்றாய் பொருள்படுத்த திருமேனியானுக்கே சென்றுதாய் கோதும்பி. சிவாய நம. சுற்றம் அது திருமேனி இல்ல, அது தீமேனி. பெருமான் தீ உருவமா இருக்கிறான். ஆனா அண்ணாமலையானாக கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியன் தடல் வெளிப்பட்ட எந்தா என்று பெருமான் தீ உருவா இருக்கிறான். அதனால தீமேனியானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. யாருக்காக அவன் தீ வடிவம் வந்தான்? அந்த திருமாலுக்கும் பரமனுக்காக. அதனால பூமேல் அயனொடுமாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நான் இருமாந்து இருப்பன்கொலோ என்ற சூழ்நிலையிலே என்னை வைக்க வேண்டும் என்பதற்காக நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்து என்னையும் ஆட்கொண்டு என்னை உன்னுடைய திருவடியிலே சேர்க்க வேண்டும் என விண்ணப்பிப்பதற்காக அந்த கோத்தும்பி என்ற அரசவண்டை தூது விடுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். இதுதான் ஆனந்த சிவனோடு ஐக்கியம் என்ற தலைப்புல மணிவாசகர் பாடின பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. 10 பேர் இருக்காங்க, 10 அடியார்கள் இருக்காங்க. ஐயா இருக்கிறவங்களை படிக்க சொல்லுங்க. அப்ப அதுல கொஞ்சம் வெளியில கிளம்பணும். நான் விடைபெற்றுக்கிறேன். இதுக்குள்ள பாடி முடிச்சிருக்கேன் நிகழ்ச்சியா. நாளைக்கு வந்து தோணுங்க. நான் கொஞ்சம் விடைபெற்றுக்கிறேன். நான் வெளியில கிளம்பணும் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு. நன்றி நன்றி சிவாய். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். முதல்ல இருந்து மறுபடியும் படிக்கலாம். இருக்கிறவங்க படிச்சுட்டு வாழ்க்கை சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது கடவு அடைப்பித்தல் வாழ்த்தோட முடிக்கலாம். நான் கிளம்புறேன். நன்றி 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 நன்றி. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா முதல்ல இருந்து படி. பூவேரும் கோணும். திருச்சிற்றம்பலம். பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமறியா சேயேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. சேயேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி. நன்றி ஐயா. ஈ சித்ரா அம்மா வாங்கம்மா. ஈ சித்ரா இருக்கீங்களா? வாழ்க வாழ்க. அடுத்தது ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. பாட்டு படி. நானார். சரி. நானாரின் உள்ளம் மார் நாணங்கள் ஆரென்னை யாரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் ஊன் பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. தனலட்சுமி அம்மா வாங்க. 3வது பாட்டு படிங்க. இல்லைங்களையா? அம்மா இல்லையா? விமலா அம்மா வாங்க. விமலா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. விமலா அம்மா கேட்டுக்கிறாங்களா? தனலட்சுமி பாட போறாங்களா? எனக்கு இணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நேர ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அனைத்தெலும்பு உள்நேர ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடி சித்ராமா வாங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்ட பின் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என் அன்பில் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சொன்ன பொன்னிற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி சொன்ன பொன்னிற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வந்தவாசி செண்பகொல்லியாம்மா வாங்க. அத்தேவர் தேவர். திருச்சிற்றம்பலம் ஐயா. அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றெங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதம் இல்லாதென் பற்றற நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி பத்தேதம் இல்லாதென் பற்றற நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. துக்கம்மாளாம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டையா? 6வது பாட்டு. வைத்த நிதி பெண்டீர். சிவாய நம. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்து வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. போரூர் செண்பகொல்லியாம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கேட்டேன் மரபேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒரு அறியோம் சிட்டாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒரு அறியோம் சிட்டாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி. நன்றி ஐயா. லலிதா பாலசுந்தர வாங்க. சிவாய நம சிவாய ஐயா. சட்டோ நினைக்க மனத்தமுது ஆம் சங்கரனை சட்டோ 8வது பாட்டு பாடு. 8வதுங்களா? திருச்சிற்றம்பலம். ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வக்கே சென்றுதாய் கோத்தும்பி குன்றாத செல்வக்கே குன்றாத செல்வக்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. வாய்ப்பு கொடுங்க ஐயா. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. கொஞ்ச நேரம் ஆகும். ஐயா எல்லாம் பாட்டாங்களா ஐயா? சாமி கார்த்திகேயன் ஐயாவுக்கு மீட் ஓபன் பண்ணுங்க. கார்த்திகேயனா? இல்லையே சாமி. வரலீங்களா? இல்ல. சரி சரி. தாமோதரன் ஐயா வாய்ப்பு கொடுத்தீங்களா? யாரையா? தாமோதரன் ஐயா பாட வச்சிங்களா? பாடிட்டார் பாட்டு. இப்ப நம்ம எல்லாரும் மீதி படிச்சிடலாம் ஐயா. படிங்க. அப்படியே மீதி படிச்சிடலாம் ஐயா. படிச்சிடலாம் ஐயா.
ரொம்ப சந்தோஷங்க. வேற யாராவது படிக்காம இருக்காங்க? ஒரு வார்த்தை கேட்டுங்க. படிக்காம இருக்க யாரும் இருக்கீங்களா? படிக்காதவங்க இருந்தா யாரும் சொல்லுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கோபால் நாங்க படிக்க சரிதா வைக்கிறோம். கோபால் சரிதா எடுக்கணும் மீட் ஐயா. ஓபன் பண்ணுங்க. கோபால் சரிதா மீட் கோபால் எடுக்கணும். சரிதா கோபால் சிவா சரிதா. சரி. திருச்சிட்டம்பலம். வாங்க செல்வியம்மா வாங்க பாடுங்க. ஐயா, சிவா திருச்சிட்டம்பலம் நற்றுணையாவது நம சிவாயவே. கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டில் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்று உதாய்க்கு தும்பி கருணை கடலுக்கே சென்று உதாய்க்கு தும்பி. சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. காமாட்சியம்மா பாட்டீங்களாம்மா? சொல்லிட்டாங்க ஐயா. கோபால் சரிதா மீட் ஓபன் பண்ணிக்க. ஓபன் பண்ணுங்க ஐயா. திருப்பி திருப்பி ஐயா, அது அடியேன் பாருங்க. அடியேன் பாலசுந்தரம் பாடுறேன் ஐயா. சிவாய நம. படிங்க படி. திருச்சிற்றம்பலம். நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வங்கள் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை பேயுற்ற சேர்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி பேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். வேற யாரும் படிக்க வேண்டி இருக்குங்களா? சிவாய நம. சரிதான் மாவட்டம் இருக்கு. வாமா திருச்சிற்றம்பலம். வாமா. மாணிக்கவாசகர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வண்ணஞ்ச கல்வன் மனவலியன் என்னாதே கண்ணன் சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணன் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னங்கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொன்னங்கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா வாழ்த்துக்கு. தமிழரசி அம்மா வந்திருக்காங்க. ஆமா. திருச்சிட்டம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேங்க. அடியேன் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. அடுத்த பாட்டு படிங்கம்மா. ஐயா கொஞ்சம் கண்டக்டர் வேலை எனக்கு என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன். சரஸ்வதி அம்மா இருக்கீங்க? கொஞ்சம் நடத்துனா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். 2 கண்டக்டர் இருக்குதா ஒரு பஸ்ல? 2 கண்டக்டர் இப்போ. சரஸ்வதி அம்மா இருக்கீங்களா? நீங்க படிங்க. ஸ்ரீதேவியா படிச்சு முடிச்சு. கண்டிப்பா. வாங்கம்மா. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனேது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றோதாய் கோத்தும்பி. நன்றி ஐயா. சிவலோகநாதன் ஐயா இருக்கீங்களா? வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. ரைட்டு. ஸ்ரீதேவி ஐயா நமச்சிவாய சாமி. வாங்க பாடுங்க ஐயா. சம்பலம். நான் தனக்கு அன்பு இன்மை நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவர் ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே கோன் என்னை கூட குறிந்து உதாய் கோத்தும்பி கோன் என்னை கூட குறிந்து உதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். நன்றி.
ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். அதுக்கு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பொருளை சொல்லுங்க சாமி. பெருமான் திருச்சிட்டம்பலம். மணிவாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நான் தனக்கு அன்பு இன்மை அப்படின்னா, நான்ங்கிறது மணிவாச பெருமானை குறிக்கிறது, தனக்குங்கிறது பெருமானை குறிக்கிறது. நான் உன் மேல அன்பா இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. நான் தனக்கு அன்பு இன்மை. ஆனா அன்பு என்கிட்ட இல்லை. நான் அது உன் மேல அன்பு இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா உலகத்துல இருக்கவங்களாம் நான் உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த நான் தனக்கு அன்பு இன்மை, எவ்வளவு அன்பா இருக்கேன்னு நானும் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பெருமானுக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம லட்சணம் பெருமானுக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க பார்க்கறது நம்ம நினைக்கிறது எல்லாம் ஒரு பக்கத்தை தான் இருக்கும். ஏதாவது ஒரு செயலை வச்சுதான் இருக்கும். அதை இங்க சொல்றாரு மணிவாச பெருமான். நானும் தானும் அறிவாம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆனா என்னை நீ ஆட்கொண்டது எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்கொண்டது தாம் அறிவார். ஆட்கொண்டதுன்னா ஆளாக கொண்டது, அடிமையாக ஏற்றுக்கொண்டதுங்கிறார். அதான் நீ தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அங்கு உற்றே தான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்து உதாய் கோத்தும்பின்னு. அப்படி பெருமான் இது தில்லையில பாடுறது. அப்ப பெருமானை கூடக்கூடிய நேரம் அது. ஏன்னா அது பிரிவெல்லாம் முடிஞ்சு தில்லைக்கு வான்னு சொல்லி தில்லையில வந்து சுவாமி ஆனந்த களிப்போட பாடக்கூடிய பதிகம். அதனால இந்த கோத்தும்பி சொல்லும் போது, ஏன்னா அது ராஜபண்டுன்னு சொல்றாரு. இந்த கோத்தும்பி அப்படிங்கிறது ராஜபண்டு. அது பெருமானுடைய திருவடியில போய் ஏன்னா மலர்கள் போகும்போது அந்த மலரோட சேர்ந்து இந்த வண்டும் போகும். அதனால அந்த வண்டுகிட்ட சொல்றாரு, கோன் என்னை கூட குளிர்ந்து உதாய் கோத்தும்பி. பெருமானை வந்து சீக்கிரமா பெருமானை கூடுறதுக்கு உரிய அந்த வழி எனக்கு சொல்லு பெருமானுக்குன்னு சொல்லி கேட்கிற பதிகம். அற்புதம் அற்புதம். கார்த்திகேயன் சொல்லுங்க. பாடுங்க சாமி. 14வது பாட்டு. நன்றிங்க. திருஷ்டம்பரம். கருவாய் உலகினிற்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி அருவாய் மறைபயில் அந்தனாய் ஆட்கொண்ட திருவான தேவர்க்கே சென்று ஊதாய் கோதும்பி. நன்றிங்க. நன்றிப்பா, நன்றி. அம்மா ஷமலம்மா, கீதம் இனிய குயிலே. சிவாய நம்ம ஐயா. ஐயா சிவாய நம்ம. வாங்கம்மா. 16வது பாட்டு படிங்கம்மா கோத்தும்பில. ஐயா ஒரே செகண்ட் அந்த வரி மட்டும் சொல்லுங்க ஐயா. இருங்க. இப்ப பாண்டு தம்பி பாண்டது நானும் என் சிந்தனை. உள்ளப்படாத திருவுருவை. உள்ளப்படாத. ஆமா சொன்னாங்க பாருங்க. உள்ளப்படாத உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கலிவந்த வான்கருணை. மன்னிக்கணுமா. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம். உங்களுக்கு ஏத்த பாட்டுமா பாடுங்கம்மா. நான் இந்த வரியை தான் நினைச்சேன். சிவாயன். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல், வானும் திசைகளும் மாக்கடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கு சென்றூதாய் கோத்தும்பி. வானும் திசைகளும் மாக்கடலும் மாயபிரான் தேனுந்து சேவடிக்கு சென்றூதாய் கோத்தும்பி. சிவாய நம்ம ஐயா. நன்றி. கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க அடுத்த பாட்டும் பாடணும். சிவபெருமானே சிவசிவா. சரிங்க ஐயா. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறு ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே
வேறு ஆட்கொள்ள பிரானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி. நன்றி ஐயா. சிவாய நம. அம்மா ஆமா அடுத்த பாட்டு நான் கேட்டுறேம்மா. உங்களுக்கு பாடிடுங்கம்மா. சிவாய நம. பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தினாள் தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்டையா என் ஆருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி. செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோத்தும்பி. சிவாய நம்ம ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. அப்படியே பாடிடுங்கம்மா. அடுத்த 2 பாட்டும் பாடிடுங்கம்மா. ஐயா 4 இருக்கு, பரவாயில்லையா? அது பாடிடுங்க 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 பாடிடுங்க. குழையும் சுருள் தோடும் வால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. கள்வன் கடியன் கலதியவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. பூமேலயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய் மேல் தவிசியிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி. நாய் மேல் தவிசியிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி. தீமேனியானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. ஐயா மனசு நெகிழ வைக்குது. நான் இந்த பதிகத்தை மிஸ் பண்ணிடுவேணும்னு அவசரமா கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பாடல் கிடைக்காதான்னு நினைக்கிற போது போனஸா இத்தனை பாடல பாட வச்சு என்ன நெகிழ்ச்சி அடைய வச்சுட்டீங்க. நீங்க மட்டும் இல்லம்மா. நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் நிகழ வச்சுட்டீங்க. ஆமா, காலமுள்ள கடமைப்பட்டிருக்கு. இந்த உருக்கத்துக்கு காலமுள்ள அடிமை செய்யணும். மாணிக்கவாச திருவடிகளே போற்றி. ஆமா, அதுக்கு கருவியா இருக்கிற நம்ம. ஆமா, உங்களுடைய அந்த குரலுக்கு நன்றி. ஆமா, அற்புதமா இணைச்சிட்டீங்கம்மா. சிவனோட ஐக்கியம்ன்றத நீங்க 2 செகண்ட். ஆமா, அந்த பதிகத்துடைய வாக்கியத்தை நிறைவேற்றிட்டீங்க. சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். என்னை வேற ஆட்கொள்ள பிறனுக்கேங்கிற போது நினைச்சுப்பேன், எல்லாரையும் அவங்கவுங்க தகுதியோட எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் என்னை தனியா எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிற போது என்னையும் ஒரு பொருளா என்ன சொல்லுறதுன்னு தெரியல. இந்த ஆனந்தத்துக்கு ஈடு வேற எதுவுமே இருக்காது. ஐயா வீட்டுக்கு போயிட்டாங்களா? பணிக்காக போயிருக்காங்க நினைக்கிறேன். சரிங்க ஐயா. சரி, நன்றி நன்றி. எல்லாருக்குமே குஷிதாம்மா நீங்க பாடினது. கண்டிப்பா சிவபெருமான் நன்றி. நல்லாவே இருந்தது. உங்க எங்க இருக்காங்க சிவாய நம்ம ஐயா? சரிங்க, நான் சொல்றேன். குடுவாஞ்சேரியில இருக்காங்க. ஆமா, அதுதான். சிவாய நாம நானும் கூடுவாஞ்சேரியில தான் இருக்கிறேன். பாட்டு ரொம்ப என்ன அப்படியே மனசே நெகிழ வைக்குதுமா.
சரி. உண்மையிலே நான் நீங்க பாட சொல்ல உங்க கூடவே பாடுவேன் நானும். அந்த ராகம் எனக்கு வரணும்ட்டு உங்க ஆசீர்வாதம் எனக்கு தேவை. பொறுமை சிவாய நம. எல்லாரும் மைக் எடுத்து பேச முடியாது. ஒருத்தர் அம்மா சாமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. மேலும் நம்ம ஐயாவோட ஆசீர்வாதமும் கூடவே நிறைய போனஸா கிடைக்குது. அம்மா உங்களோட திருவடியெல்லாம் சேவிச்சதுல எனக்கு பெரிய புண்ணியம்மா. பார்க்க முடியாத தூரத்துல இருக்கேன். போன்ல கூட என்னால தொடர்பு கொள்ள முடியல. ஆனாலும் சாமி என்னை விடலன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் ஒரு அடியார் உங்க அடியார் திருக்கூட்டத்துல சேர்த்துக்கங்க. அம்மா கூடுவாஞ்சேரியில எங்கம்மா இருக்கிறீங்க? நீங்க அப்படி கேட்காதீங்கம்மா. சிவபெருமானே நான் அம்மாவுடைய முகம் நான் தரேன். முடிச்சுட்டு இந்த பொன்னூசல் பாடிட்டு அந்த நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டு நான் பேசலாம். அம்மா ஐயா கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி வாங்க பொன்னூசல் வாங்க. சிவாய் படிங்க. பத்மாவதி அம்மா படிங்க. பொன்னூசல் 5வது பாட்டு படிங்க. அம்மாவே இல்லைங்க ஐயா. ஐயா கார்த்திகேயன் வந்திருக்காரு. படிங்க. பொன்னூசல் படிங்க. முதல்ல வந்துட்டாரு, மறுபடியும் போயிட்டாரு, மறுபடியும் வராரு. நன்றிங்க. திருஷ்டம்பலம் ஆனோ அழியோ அறிவையோ என் சிறுவர் காணா கடவுள் கருணையினால் தேவர்க்கு நானாமே உய்யார் நானாமே உய்யார் கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோஷமங்கையே ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கையுமே கோனார் பிறை சென்னி கோனார் பிறை சென்னி கூத்தன்குணம் பரவியும் பூனார் வனமுழகேர் பூனார் வனமுழே பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருஷ்டம்பலம். நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் அடைக்க வாங்க. தொக்கம்மாள் படிங்கம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய். வேற யாருன்னா படிக்க சொல்லுங்கய்யா. வேலையா இருக்குங்கய்யா. அடியார் படிச்சிடையா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பொறும் சாத்தோடு உடல் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் அகுதிரும் நல்லது கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அடுத்தது இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த முதல் பிரம்மபுரத்து உரையும் காவலனை
உன்னடைந்தார் சம்பந்த மொழிப்பத்து இவல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே சிலையதுவே சிலையாக திரிபுரம் ஒன்றை செய்த இளைநினைவேல் தடங்கையான் ஏந்திழல் ஒரு கூறான் அலைப்புணல் கூ பிரம்மபுரத்து அருமணியே அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுவழி பெறலாமே நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு உலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நடராஜையா தினம் தரும் கல்வி தரும் படிங்க. கண்டிப்பாங்க ஐயா. சிவபெருமான தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா வனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடை கண்களே. தடந்தோள் வாழ்க. ஆறிரு தடத்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்பை கூறு செய்த நிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புயல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றி ஐயா. நன்றிங்க. சரிதா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. படிங்கம்மா. கோபால் சரிதா உங்களுக்கு பிடிச்ச வாழ்த்து படிங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி சொல்லிக்கலாமா? சிவாயினம் சாமி. நன்றிங்க ஐயா. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா, என்ன சொல்ல வரீங்களா? நிறைவு செய்யலாம் ஐயா, நிறைவு செய்யலாம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நன்றிம்மா, நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் சரியாக 9:50க்கும் நிகழ்ச்சிகளை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.